போதை மாத்திரைகள் பறிமுதல். ராஜஸ்தானில் கைது செய்த ஒருவரை அழைத்து வந்து குடியாத்தம் போலீசார் விசாரணை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இளைஞர்கள் சிலர் போதை ஊசி பயன்படுத்துவதாக வந்த ரகசிய தகவலை தொடர்ந்து குடியாத்தம் நகர காவல் ஆய்வாளர் ருக்மாந்தங்கன் உள்ளிட்ட போலீசார் கடந்த செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி குடியாத்தம் அடுத்த பெரும்பாடி கூட்டோடு பகுதியில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது அங்குள்ள ஒரு மைதானத்தில் இளைஞர்கள் சிலர் இருந்தனர். போலீசாரை கண்டதும் அதில் பலர் தப்பி ஓடிவிட்டனர். அங்கிருந்த சிலரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்திய போது குடியாத்தம் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆந்திரா மாநிலம் கோட்டாவில் இருந்து சிலர் மூல போதை மாத்திரைகள் வாங்கி வந்து உபயோகப்படுத்தி வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் 13 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ஏராளமான போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகளை பறிமுதல் செய்தனர். இவர்களுக்கு விற்பனை செய்ததாக ஆந்திர மாநிலம் கோட்டாவைச் சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்களுக்கு போதை மாத்திரைகளை சப்ளை செய்தது ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் என விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தானைச் சேர்ந்த முக்கிய நபர் வேலூர் மாவட்டம் முழுவதும் போதை மாத்திரைகளை சப்ளை செய்ததும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போதை மாத்திரைகளை சப்ளை செய்யும் நபர்களை பிடிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ட்ராகா, வேலூர் சரக டிஐஜி தர்மராஜன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகன் ஆகியோர் உத்தரவின் பெயரில் தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த தனிப்படையில் குடியாத்தம் நகர காவல் ஆய்வாளர் ருக்மாந்தங்கன் தலைமையில் பரதுராமி உதவி ஆய்வாளர் சந்திரசேகர் மற்றும் வேலூர் தனிப்படை போலீசார் உள்ளிட்ட 9 பேர் கொண்ட தனிப்படையினர் கடந்த மாதம் 30ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் சென்று தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் ராஜஸ்தான் மாநிலம் தோஜ்புத் மாவட்டம் பீகபூரா பகுதியில் உள்ள மகாநதி நகர் பகுதியைச் சேர்ந்த பிரதாப் சௌத்ரி வயது 36 மருந்து விற்பனை பிரதிநிதி என அவரை போலீசார் அடையாளம் கண்டனர். இதைத் தொடர்ந்து ஜெய்ப்பூர் நகரில் பதுங்கியிருந்த பிரதாப் சௌத்ரியை தனிப்படை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 11,000 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் போதை மருந்து விற்ற பிரதாப் சௌத்ரியை குடியாத்தம் போலீசார் தகவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தினர். போதை மாத்திரைகளை சப்ளை செய்த முக்கிய நபரை ராஜஸ்தான் சென்று கைது செய்த குடியாத்தம் நகர காவல் ஆய்வாளர் ருக்மாந்தங்கன் உள்ளிட்ட தனிப்படை போலீசாரை காவல்துறை உயர் அதிகாரிகள் பாராட்டினார்கள். இளைஞர்களுக்கு போதை மாத்திரை விற்பனை செய்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த நபரை கைது செய்து 11,000 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது.